வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் டிஎன்பிஎஸ்சி இல்லை ஜிகேவில் இருக்கிற கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். பின்வருவனற்றுள் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது: சர்வ ஸ்வஸ்திய அபியான், தேசிய நகர்ப்புற சுகாதார பணி, ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி. இதில் நீங்கள் ஈஸியாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஏன்னா சர்வஸ்வஸ்தி அபியான், தேசிய நகர்ப்புற சுகாதார பணி, ஜனனி சுரக்ஷா யோஜனா, இது மூன்று மத்திய அரசினுடைய திட்டங்கள். என்ன கேள்வி கேட்டுறாங்க? உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியம். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், ஈஸியான மெத்தட் தான் இது, ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஆயுர்வேதம், யோகா, சித்தா, யுனானி, இதுதான் உள்நாட்டு பாரம்பரியத்தோட மருத்துவத்தை நமக்கு வழங்குவது. ஸோ ஆப்ஷன் டி ஈஸி ஆகிடுச்சிடலாம். இப்போது சர்வ ஸ்வஸ்திய அபியான் மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் அது ஜார்க்கண்ட் மற்றும் ILO கூட்டு முயற்சியால் 2006ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து தேசிய நகர்ப்புற சுகாதார பணி, அதாவது இது 2013 மே அன்று தொடங்கப்பட்டது. நகர்ப்புற ஏழை மக்கள் மருத்துவத்தை பெறுவதற்கான திட்டம். அடுத்து ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஏழை பெண்களுக்கு மகப்பேறு உதவி மற்றும் பண உதவி இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இது 2005ஆம் ஆண்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட, அதாவது தொடங்கப்பட்ட திட்டமாகும். ஸோ நண்பர்களே, இது ஃபஸ்ட்டு மூன்று இருக்கிறது திட்டங்கள், நான்காவது இருக்குது. நான்காவதாக இருக்கும் ஆப்ஷன் மட்டும்தான் மருத்துவ பாரம்பரியத்தை நமக்கு வழங்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸு நீங்கள் அரிஹந்த் அந்த புக்கில் பார்க்கலாம். இல்லைன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குறப்போ எந்த மருத்துவ திட்டங்கள் தொடங்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நன்றி.